வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோ பதிவில் நாம் 12 ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை விரிவாக பார்ப்போம். முதலில் மேச ராசி. உயர்வுகள் வரக்கூடிய ஓர் உன்னதமான ஆண்டு ஆகும். பணியிடத்தில் பதவி, இடமாற்றம், ஊதிய உயர்வுகள் போன்றன ஏற்படும். மேலிடத்தில் உங்கள் திறமை உணரப்பட்டு தகுந்த பெருமைகள் தரப்படும். திடீர் பொறுப்பும் புகழும் உங்களை வந்து சேரும். உடனிருப்போரை அனுசரித்து போக பழகினால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் நன்மை உண்டாகும். குழப்பமும் கூச்சலுமாக இருந்த குடும்ப சூழல் இனி அமைதியும் ஆனந்தமாக மாறத் தொடங்கும். தம்பதிக்கிடையே இருந்த அந்யோன்யம் அதிகரிக்கும். குலதெய்வ வழிபாட்டை செய்து முடிக்க சந்தர்ப்பம் அமையும். சுபகாரியங்கள் ஏற்படும். பணவரவு அதிகரிக்கும். வீடு, வாகனம், மனை, சொத்து போன்றன உங்களை வந்து சேரும். செய்யும் தொழில் பெரும் வளர்ச்சி பெறும். அயல்நாட்டு வர்த்தகங்கள் கைகூடும். புதிய முதலீடுகளை முறையாக யோசித்து செய்வது மிகவும் நல்லது. விவசாயத்தில் கணிசமான லாபத்தை எதிர்பார்க்கலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் மாற்றமும் உருவாகும். மேலிடத்தின் வார்த்தைகளை கனவிலும் மீற வேண்டாம். ஜாமீன் போடும்போது நிதானமாக யோசனை செய்து கையெழுத்து போடவும். மாணவர்களுக்கு மகத்தான நன்மைகள் கிட்டும். பெற்றோர் பெரியோர் வார்த்தைகளை கேட்டால் அதை தக்க வைத்து கொள்ளலாம். கலைத்துறையில் திறமைகள் பளிச்சிடும். புதிய எண்ணங்கள் தோன்றி வாழ்க்கை புதுவண்ணமாக மாறும். அடிவயிறு, கழிவுறுப்பு, முதுகு, அஜீரணம் போன்ற உபாதைகள் வரலாம். மேச ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டால் மிகுந்த நன்மை கிடைக்கும். அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். உங்களுக்கு நல்லவை அதிகரிக்கும் ஆண்டு ஆகும். பணியிடத்தில் இருந்த பாதகமான சூழல் மறையும். திறமைகள் மதிக்கப்பட்டு ஏற்றம் மாற்றம் ஏற்படும். பொறுப்புகளில் அலட்சியம் அவசரம் காட்ட வேண்டாம். கையெழுத்திடும் சமயங்களில் மிகுந்த கவனமுடன் இருங்கள். முக்கியமான கோப்புகளை பத்திரமாக வைத்து கொள்ளுங்கள். இல்லத்தில் இனிமை உண்டாகும். வாழ்க்கை துணையுடன் சிறு சிறு வாக்குவாதம் ஏற்படும், அதனை தவிர்க்கவும். ஆடை ஆபரணங்கள் சேரும். பூர்வீக சொத்து லாபம் தரும். வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை உண்டாகும். பழைய கடன்கள் வசூல் ஆகும். குடும்ப பிரச்சனைக்கு மூன்றாம் நபரை அணுக வேண்டாம். எந்த தொழில் செய்தாலும் உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. வெளிநாட்டு வர்த்தகத்தில் உரிய நடைமுறைகளை முழுமையாக கடைப்பிடியுங்கள். அரசியல் சார்ந்தவர்களுக்கு ஆதரவு அதிகரிக்கும். எதிரி பலம் குறையும். பொது இடங்களில் நாவடக்கம் மிக அவசியம். மாணவர்கள் திறமைக்கு உரிய உயர்வுகளை பெறலாம். சோம்பலை விரட்டினால் சாதனைகள் படைக்கலாம். கலை படைப்புத்துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும். இரவு நேர பயணத்தை தவிர்த்து விடுங்கள். பாம்புகள், வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து கொஞ்சம் விலகியே இருங்கள். சர்க்கரை, மூட்டு தேய்மானம், கொழுப்பு அதிகரிப்பு, காது, மூக்கு, தொண்டை பிரச்சனைகள் வரலாம். ரிஷப ராசி நண்பர்கள் அனுமன் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மை தரும். அடுத்ததாக மிதுன ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம். மாற்றங்கள் ஏற்படக்கூடிய புது வருடம் ஆகும். அலுவலகத்தில் உரிய உயர்வுகள் தேடி வரும். எதிலும் அவசரம் அலட்சியம் வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளிநாடு வெளியூர் சென்று பணியாற்றும் வாய்ப்பு சிலருக்கு வரலாம். இடமாற்றத்தை தவிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும். உறவுகள் சேர்க்கை ஏற்படும். வாரிசுகள் வாழ்க்கையில் சுபகாரிய தடைகள் விலகும். வீடு வாகனம் மாற்ற புதுப்பிக்க சிறந்த நேரமாகும். குலதெய்வ வழிபாட்டிலும்
வார்த்தைதான் வாழ்க்கையை தீர்மானிக்கும் உணர்ந்து நடப்பது உத்தமம். செய்யும் தொழிலில் திடீர் வளர்ச்சி ஏற்பட்டு உங்களுக்கு நன்மை தரும். பங்கு வர்த்தகத்தில் பெரும் முதலீடு செய்ய வேண்டாம். அரசியல் துறை சார்ந்தவர்கள் அடங்கியும் முடங்கியும் இருந்த சூழல் மறையும். புறம்பேசும் நபர்களை உடனே புறம் தள்ளி வெற்றி நடை போடுங்கள். கலைஞர்கள், படைப்பாளிகள் முயற்சிகளால் முன்னேறலாம். படைப்பு ரகசியங்களை பொதுவெளியில் பகிர வேண்டாம். மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் கிடைக்கும். போதுமான ஓய்வில்லாமல் தொலைதூரம் வாகனத்தை தொடர்ந்து நீங்கள் இயக்க வேண்டாம். கொழுப்பு சத்து அதிகரிப்பு, இரத்த நாள அடைப்பு, காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் வரலாம். ஏழுமலையானை வழிபட்டால் உங்களுக்கு ஏற்றம் கிடைக்கும். கடகராசி நண்பர்களுக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். பொறுப்புடன் செயல்பட வேண்டிய ஆண்டு ஆகும். அலுவலகத்தில் உங்கள் திறமை உரியவர்களால் உணரப்படும். தாமதமானாலும் பதவி, பொறுப்பு, இடமாற்றம் உங்களை மனம்போல் கைகூடும். பொறுப்புகளை திட்டமிட்டு செய்தால் உங்கள் உயர்வுக்கு உத்தரவாதம் கிட்டும். வேலை தேடுவோருக்கு நல்ல வேலை அமையும். வீட்டில் நிம்மதி கிடைக்கும். தம்பதியிடையே ஒற்றுமை உருவாகும். சுபகாரிய தடைகள் நீங்கும். நட்புகள் அதிகரிக்கும். செலவுகளை சுப செலவுகளாக மாற்றிக்கொள்ளுங்கள். செய்யும் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கடன் பெறுவதில் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. அரசியல் சார்ந்தவர்களுக்கு அனுகூலமான காலகட்டமாகும். மேலிடத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். கலைஞர்கள், படைப்பாளிகள் போன்றோர் சோம்பல்களை தவிர்த்தல் நல்லது. மாணவர்களுக்கு மனம்போல் கல்வி வாய்ப்புகள் தேடி வரும். வாகனத்தினை சரி செய்து கொள்ளுங்கள். உடன் நட்புகளிடம் கவனமாக இருங்கள். தூக்கமின்மை, தோள்பட்டை வலி, அஜீரணம், நரம்பு, பற்களில் உபாதை போன்றன வரலாம். இஷ்ட அம்மனை வழிபட்டால் உங்கள் கஷ்டமெல்லாம் நீங்கும். அடுத்து சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். அமைதியாக செயல்பட வேண்டிய ஆண்டு ஆகும். அலுவலகத்தில் ஒருபோதும் அவசரம், அலட்சியம் வேண்டாம். சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் வரலாம். இடமாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மேலதிகாரிகளிடம் பேசும்போது வீண் கர்வம் வேண்டாம். அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளை கேட்டு நடங்கள். நல்லவை நிச்சயம் நடக்கும். குடும்பத்தில் விடியல் உண்டாகும். யாருடைய தலையீட்டையும் குடும்பத்தில் அனுமதிக்க வேண்டாம். அசையும் அசையா சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் தருவது பெறுவதில் கவனம் தேவை. செய்யும் தொழிலில் வளர்ச்சி உண்டாகும். கூட்டு தொழிலில் சந்தேகம் வேண்டாம். வங்கி கடன்களை தேவையின்றி வாங்குவதை விட்டுவிடுங்கள். அரசியல் துறையினருக்கு பொறுமை மிக மிக அவசியம். தேவையில்லாத வாக்குறுதிகள் தருவதை சிம்மராசிக்காரர்கள் தவிருங்கள். மேலிடத்துக்கு எதிரானவர்களின் நட்பு கனவிலும் வேண்டாம். கலைஞர்கள், படைப்பாளிகளுக்கு உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். மாணவர்களுக்கு மதிப்பெண் அதிகம் கிடைக்கும். பயணங்களில் சற்று கவனம் தேவை. மூட்டுகள், நரம்புகள், பற்கள், கழுத்து, ஒற்றை தலைவலி, மன அழுத்தம் போன்றன ஏற்படலாம். கற்பக கணபதியை வழிபட்டு உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளுங்கள். கன்னி ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏற்றமும் மாற்றமும் ஏற்படக்கூடிய ஓர் ஆண்டாகும். பணியிடத்தில் உங்கள் பெருமை உயரும். புதிய மாற்றங்களால் நீங்கள் எதிர்பார்த்த ஏற்றங்கள் வரும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உடனிருப்போரின் ஆதரவு எல்லாம் கிடைக்கும். சிலருக்கு அயல்நாட்டு, வெளிநாட்டு பயணங்களும் கிடைக்கும். புதிய பணி மாறும் முன் யோசித்து செய்வது நல்லது. குடும்பத்தில் நல்லவைகள் நடக்கும். வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும். வாரிசுகளை அதிகம் கண்டிக்காதீர்.
அசையும் அசையா சொத்துக்கள் உண்டாகும். வயதில் மூத்தவர்களின் வார்த்தைகளை மதிப்பளியுங்கள். செய்யும் தொழில் வளர்ச்சியாகும். நீண்ட நாள் கனவு நிறைவேறும். அரசியல் துறையில் உள்ளோருக்கு உயர்வுகள் கிடைக்கும். பிறர் விஷயங்கள் எதிலும் நீங்கள் வீணாக தலையிடுவதை தவிர்த்து விடுங்கள். மாணவர்கள் மறதியை மறந்தால் மதிப்பெண் உயரும். தொலைதூர பயணத்தில் கவனம் தேவை. தினமும் கொஞ்ச நேரமாவது உடற்பயிற்சி செய்யுங்கள். குதிகால், கண்கள், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். உங்களுக்கு பிடித்த மகானை வழிபடுவதன் மூலம் நீங்கள் வாழ்க்கை வளம் பெறலாம்.